கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஞான ஸ்நானம் எடுக்காவிட்டா இந்த சாட்சி உங்களுக்கு கிடையாது. கட்டாயம் ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்புறம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் கர்த்தர் சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவள் என் நேசகுமாரத்தி, இவளில் பிரியமாயிருக்கிறேன். அப்பமே நம்ம மேலே பிரியமாயிருவார். அவர் என்ன சொல்றாரோ அதையும் செய்ய. அப்போ ஞானஸ்நானம் எடுக்காம யாராவது இருந்தீங்கன்னா அது சம்பந்தமாக தியானிங்க, அது சம்பந்தமாக ஜெபம் பண்ணுங்க, அது சம்பந்தமாக பாஸ்டர்மாரை பார்த்து நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், ஏன் எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எல்லாம் கொஸ்டின் கேளுங்க. விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். எனவே உங்கள் மேலே கர்த்தர் பிரியப்படணுமா, பிதா பிரியம் படணுமா, ஞானஸ்நானம் தான்.